Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் அவரது வீட்டை சுற்றியே குப்பைகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் அகற்ற முடியாத அளவு உள்ளதால் தமிழ்நாட்டை சுத்தம் செய்ய புறப்பட்டவன் நான், சுத்தத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்குத்தான் முதலிடம் என்றெல்லாம் ஸ்டாலின் கூறுவதை நல்லா உருட்டுறீங்களேன்னு பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். மஞ்சப்பை திட்டத்தால் நெகிழி பயன்பாடு மங்கி போனதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பொருளாதார மேம்பாடும் தனது இரு கண்கள் என்று ஸ்டாலின் கூறுவதெல்லாம் புழுகு வாயா என்றும் பொதுமக்கள் கேட்க துவங்கியுள்ளனர். ஆழ்வார்பேட்டை ஸ்பெஷல் சாலை அருகே உள்ள சீதம்மாள் காலனி 1வது தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நெகிழி குப்பைகள் அகற்றப்படாத அவலம் தற்போதும் உள்ளது. இதனால் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவில் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு என்றெல்லாம் கள நிலவரம் தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் பேசுவதை பொதுமக்கள் பரிதாபமாக பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே, சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் என்றே காப்போமே. செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே ஊடக வாகனத்தை நிறுத்திய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அடையாள அட்டையை எடு என்று அராஜகமாக வேண்டுமென்றே தொந்தரவு செய்துள்ளது. திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கு பதிலாக சோதனை என்கிற பெயரில் வசூல் வேட்டை நடத்தி வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே செய்தியாளர்களின் ஊடக வாகனத்தை போக்குவரத்து காவலர்கள் பாண்டியன் மற்றும் லியோ சார்லி ஆகிய இருவரும் வேண்டுமென்றே நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். எதற்காக நிறுத்தினீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது முறையாக பதிலளிக்காமல் நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்தில் மொபைலை எடுத்து செய்தியாளரை புகைப்படம் எடுத்தபடி அராஜகம் செய்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய போக்குவரத்து காவல்துறை வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பத்திரிகை சுதந்திரத்தையும் கெடுக்க துணிந்திருப்பது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. திருப்பூரில் மாநகராட்சி வரியை உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 18ஆம் தேதி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். ஸ்டாலினின் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் அண்மையில் தொழில் மற்றும் சொத்து வரியை உயர்த்தியது. விடியா அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கடந்த செவ்வாயன்று அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்தில் வருகிற 18ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாக அனைத்து வியாபாரிகள் சங்க பேரவையினர் அறிவித்துள்ளனர்.